டிசம்பர் மாசம் மட்டும் நான் ரூ. 27,813 கிட்ட சம்பாரிச்சிருக்கேன். நான் வந்து ஓட்டுற டைம் வந்து ஃபுல் டேனா, இந்த மந்த்லி பெட்ரோல் மட்டுமே பார்ட் டைமா ஓட்டுறவங்களுக்கு வந்து நான் டிசம்பர் மாசம் நான் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டிசம்பர் மாசம் மட்டும் நான் ரூ. 27,813 கிட்ட சம்பாரிச்சிருக்கேன். அதுல மொத வாரம் மட்டும் அதிகமா இருக்கும். மித்த வாரம்லாம் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மொத வாரத்துல வந்து மழை டைம் அந்த புயல் டைம் வந்ததுல்ல. அந்த டைம்ல வந்து மழை டைம்ல வந்து அதிகமா ஆர்டர் இருக்கும். 2வது வந்து அதிகமா பைசா வரும். அதனால வந்து சர்ஜி அது இதுன்னு வந்து அதிகமா வரும். அதனால வந்து அந்த வீக்ல வந்து அதிகமா வந்துட்டு, மத்த வாரத்துலலாம் வந்து ரொம்ப கம்மி. அதுல வந்து ரூ. 6,000 ரூ. 4,000 4,000 சில்ற, 5,000 சில்ற இந்த மாரி தான் வந்து நான் ஓட்டியிருப்பேனே மித்த வாரத்துலலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து, மெயின் ரீசன் வந்து ஆர்டர் சரியா வரல. டிசம்பர் மந்த்ல ஆர்டர் வந்து சுத்தமா சரியாவே இல்ல. ஆனா வந்து இன்னொரு ரீசன் வந்து ஆ நான் வந்து சரியா ஓட்டல. 5 ஹவர் ஓட்டியிருக்கேன், 6 ஹவர் ஓட்டியிருக்கேன், 7 ஹவர் ஓட்டியிருக்கேன். 8 ஹவர் கூட மேக்ஸிமம் நான் ஓட்டுனது கிடையாது. ஆ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து இடையில லீவ் போட்டுருக்கேன். 3 நாள், 4 நாள்லாம் லீவ் போட்டுருக்கேன். இடையில ஒரு நாளா அந்த மாரி லீவ் போட்டுருப்பேன். அதனால வந்து இந்த மாரி அந்த மந்த்ல நான் கம்மியா சம்பாரிச்சிருக்கேன். அது வந்து நார்மலாவும் சொல்லலாம். அப்படின்னா கம்மியான்னு வச்சுக்கலாம். ஃபுல் டே ஓட்டுறவங்களுக்கு அது கம்மி தான். பார்ட் டைமா ஓட்டுறவங்களுக்கு அது அதிகம். நான் ஃபுல் டைமா ஓட்டுனேன். அது வந்து கொஞ்சம் ஓகே. அந்த மாரி வச்சுக்கலாம். ஆ நான் வந்து ஓட்டுற டைம் வந்து ஃபுல் டேனா மதியம் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஓட்டிட்டு, அப்புறம் ஈவினிங் 7 மணிலேருந்து நைட் 12 மணி வரைக்கும் ஓட்டுவேன். மொத்தம் 8 ஹவர் கணக்காயிட்டுங்களா? அந்த 8 ஹவர்ல வந்து எனக்கு இன்சென்டிவ் டார்கெட் நான் வந்து இன்னைக்கு 20 ஆர்டர் ஓட்டலாம், 24 ஆர்டர் ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவேனா, அது ஓட்டி முடிச்சுட்டேன்னா நான் வந்துருவேன். Zomato பொறுத்தவரைக்கும் டெய்லி வந்து இன்சென்டிவ் மாத்திக்கிட்டே இருப்பான். அதாவது நேத்து நல்லா இருந்திருக்கும், இன்னைக்கு நல்லா இருந்திருக்காது, நாளைக்கு நல்லா இருக்கும். அந்த மாரி ஒரு ஒரு நாளும் மாத்திக்கிட்டே இருப்பான். அது ஒரு ரீசனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் பைசா வந்து 1 வாரம் அதாவது நேத்து நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கும் ஓரளவு நல்லா இருந்திருக்கும். நாளைக்கு பார்த்தா ரொம்ப டல்லா இருந்திருக்கும். அது வந்து ஆர்டர் வரத பொறுத்து தான் வந்து நமக்கு அமௌண்ட்டும் நல்லா வரும். இப்ப எனக்கு ஒரு நாளைக்கு டார்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,200 வந்து 1,200, ரூ. 1,300 டார்கெட். ஏன் அந்த அமௌண்ட் அப்டின்னா, எனக்கு பெட்ரோல் வந்து பெர் டேக்கு 200 ஆகும். என்னோட பைக் வந்து 50லேருந்து 55க்குள்ள மைலேஜ் தரும். அதனால வந்து ஒரு நாளைக்கு எனக்கு எப்படி பார்த்தாலும் ரூ. 200லேருந்து ரூ. 250க்குள்ள தான் மேக்ஸிமம் ஆகும். அதுக்குள்ள நான் சம்பாரிக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 200 பெட்ரோல் போட்டா எவ்வளோ நீ சம்பாரிப்பேன்னு கேட்கலாம். அதுக்கு வந்து நான் சிம்பிளா சொல்றது எவ்வளோன்னா, ஆ குறைஞ்சது ரூ. 900லேருந்து ஆ அதிகபட்சம் ரூ. 1,300க்குள்ள ரூ. 200 பெட்ரோல் போட்டா நான் சம்பாரிப்பேன். அதுவும் வந்து ஏன் இந்த குறைஞ்சது அதிகபட்சம் நான் சொல்றேன்னா, ஒரு நாள் ஆர்டர் நல்லாருக்கும், ஒரு நாள் ஆர்டர் கம்மியா இருக்கும். அதனால வந்து நான் அப்படி சொல்றேன். ஆ இன்னொரு ரீசன் வந்து போன மாசத்துல ரூ. 27,813 ஓட்டியிருக்கேனே. அதுல தான் வந்து ரூமு, ஃபுட்டு அப்புறம் வந்து டியூவு இந்த மாரிலாம் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். வீட்டுக்கு அனுப்புறதும் அதுல தான் பார்த்துக்கணும். ஆ இதெல்லாம் சேர்த்து தான் அந்த அமௌண்ட்டு. நான் இந்த அமௌண்ட் அப்படியே நான் எடுத்துக்க போறது கிடையாது. எனக்கு மந்த்லி பெட்ரோல் மட்டுமே எப்படி பார்த்தாலும் ஒரு ரூ. 7,000 அந்த மாரி வரும். ஒரு நாள் அதிகமா ஓட்டுவேன், ஒரு நாள் கம்மியா ஓட்டுவேன். அதனால சொல்றேன் ரூ. 7,000 அதுக்குள்ள ரூ. 8,000க்குள்ள வரும் மந்த்லி. கண்டிப்பா வரும். மந்த்லியே பெட்ரோலுக்கே 7,000 8,000 போடுறியா? அப்டின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஓட்டுவன்னு நீங்க கேட்கலாம். ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ஓட்டுறேன்னா, ஃபுல் டே ஓட்டுனா வந்து குறைஞ்சது 100 கிலோமீட்டர்லேருந்து 140 கிலோமீட்டர்ல ஓட்டுவேன். ஒரு நாளைக்கு பெர் டேக்கு பைக்ல 100லேருந்து 140 கிலோமீட்டர்ல ஓட்டுற மாரி இருக்கும். ஃபுல் டே ஓட்டுனா. Zomatoல. நல்லா புரிஞ்சுக்கங்க. Zomato போலாம். மாசம் 30,000 40,000 சம்பாரிக்கலாம் அப்டின்னா ஈஸியா வந்தாது. ஒரு நாளைக்கு 100லேருந்து 150ன்னே வச்சுக்கங்களேன். 150க்குள்ள வந்து நீ சம்பாரிச்சா தான், நீ மாசம் வந்து ரூ. 30,000லேருந்து ரூ. 40,000க்குள்ள எடுக்க முடியும். ஓட்டுனா மட்டும் தான் முடியும். சும்மா வீட்லயே ரூம்லயே படுத்துக்கிட்டு வந்து, இல்ல செட் ஆவல, வெயிலா இருக்கு, டிராஃபிக்கா இருக்கு, இன்சென்டிவ் சரியில்ல அப்டின்னா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அத நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆ என்ன பண்றது? ஆ பார்ட் டைமா ஓட்டுறவங்களுக்கு வந்து நான் எந்த டைமிங் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆ ஈவினிங் 7 மணிலருந்து நைட்டு வந்து ஒரு 11 இல்ல 12க்குள்ள ஓட்டுங்க. அதுவே போதும். அந்த 7 மணிலேருந்து 11 மணிக்குள்ளனா 4 மணி நேரம் ஆச்சுங்களா? இந்த 4 மணி நேரத்துல ஒரு ஹவருக்கு ரூ. 100 வச்சுக்கங்க. 4 மணி நேரத்துல வந்து இன்சென்டிவ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு 8 ஆர்டர் ஓட்டிடலாம். 8 ஆர்டருக்கு வந்து ரூ. 200லேருந்து ரூ. 150க்குள்ள கிடைக்கும் இன்சென்டிவ். எப்படி பார்த்தாலும் ரூ. 400னா
அதிகபட்சம் வந்து இன்சென்டிவ் ஒரு ரூ. 200 தராங்கன்னா, ரூ. 600 ஆச்சுங்களா? ரூ. 600ல வந்து பெட்ரோல் எவ்வளோ போயிருக்குன்னா, ரூ. 100 போயிருக்கும். மிச்சம் ரூ. 500 நிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து, வாரமே எப்படி பார்த்தாலும், ஆ நல்லா வரும். அதிகமா நீங்க ஓட்டுனீங்கன்னா, ரூ. 4000 ரூ. 5000 அந்த மாரி வரும். மீடியமா அந்த மாரி ஓட்டுறீங்கன்னா, ரூ. 3000 அதுக்கு கீழ வரும். ரொம்ப கம்மியா ஓட்டுறீங்கன்னா, ஒரு ரூ. 2000க்குள்ள தான் வரும். பார்ட் டைமா ஓட்டுனா. இன்னொரு வந்து பார்ட் டைமா ஓட்டுறதுக்கு பெஸ்ட் டைமிங்ன்னா வந்து, நைட்டு 11 மணிலேருந்து விடிய காலம்பற 4 மணிக்குள்ள. 5 ஹவர் தான். 5 ஹவர் மட்டும் ஓட்டிட்டீங்கன்னா, எப்படி பார்த்தாலே ரூ. 1000 கம்பல்சரி அடிக்கலாம். ரூ. 1000 நைட்டு 11 மணிலேருந்து விடிய காலம்பற 4 மணிக்குள்ள கம்பல்சரி ரூ. 1000 அடிக்கலாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, லேட் நைட்ல வந்து Zomato ஓட்டுறவங்க வந்து கம்மி. இப்ப வந்து நீ பார்ட் டைமா ஓட்டுற அப்டின்னா, நீ வந்து டெய்லி ஓட்ட போறது கிடையாது. எப்பதான் ஓட்ட போற? அந்த டைம்ல நீ போய் யூஸ் பண்ணிக்க. 5 மணி நேரம் ஓட்டு, ரூ. 1000 சம்பாரி, ரூ. 200 பெட்ரோல் வச்சுக்க. ரூ. 100 நீ டீ குடிக்கிறது, ஏதாவது வாங்கி திங்கன்னு கூட வச்சுக்க. எப்படி பார்த்தாலுமே உனக்கு ரூ. 700 நிக்கும். பார்ட் டைமா நைட்ல ஓட்டுனா 11 டூ 4.